எதுக்கு தலைவா இங்க உட்காந்துருக்கோம்? ஆளுங்கட்சிக்கு எதிராக தர்ணா. கொஞ்ச நேரத்தில் லோக்கல் பிரஸ், மீடியா எல்லாரும் வந்துருவாங்க. எல்லா சேனல்லையும் லைவ் டெலிகாஸ்ட். அந்த கான்ட்ராக்டருக்கு நான் யாருன்னு காட்டுறேன். தம்பி ஓரமா உட்காந்து பேசுங்கப்பா. நடு ரோட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னது பேசுறமா? தலைவரே, கல்யாணத்துக்கு மூலம் வாசிக்கிறவங்க கூட 5-6 பேரை சேர்ந்து வராங்க. கட்சி சார்பா தர்ணாண்டி இப்படி 2 பேர் உட்காந்தா இப்படி? கட்சி மெம்பர்ஸ் ஆன் த வே. மெம்பர்ஸா? நம்ம 2 பேர் விட்டா அப்படி யாருமே இல்லையே. என்ன சிங்காரி ரெடினே? இடமும் ரெடி. நகராட்சிக்கு சொந்தமான சமூக நல கூடத்தில் இருக்கிற மணமகள் அறையில வெயிட் பண்ற. அவளை அனுப்பி இங்க வா. பக்கத்துல போய் படம் பார்த்துட்டு 2 மணி நேரம் பொறுத்து வா. யோ, வரிசையா உட்காரு. என்ன கோயிலா? தட்டை தூக்கி போட்டு முன்ன தள்ளி உட்காருங்க. போங்க உட்காருங்க. தலைவரே, இவனுக்கு தான் நீங்க சொன்ன மெம்பர்ஸா? ரொம்ப டேமேஜா இருக்கானுங்களே. நம்ம கொடுக்குற 5க்கு 10க்கும் அமெரிக்கால இருந்து ஆளை கூட்டு வர முடியும். அதான் அம்மன் கோயிலும் தள்ளிட்டு வந்துட்டேன். கட்சி கொடியை கொடுத்து கவர் பண்ணு. போ போ. எல்லாரும் பாலா படத்தில் நடிக்கிற மாதிரியே இருக்கானுங்களே. சரிங்க, வந்துடும். தம்பி, இங்க காக்கா கூட்டம் அதிகமா? கருப்பு கொடி வச்சுட்டு உட்காந்துக்கமே, அதான் கேட்டேன். கருப்பு கொடிய காட்டுறது நம்ம எதிர்ப்பை காட்டுறதே அர்த்தம். போராட்டம், மறியல், துக்கம்னு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறோம். அதுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவனா இருக்கிறான். நம்ம கட்சியில சேரானா கேளு. ஓகேவா? நம்ம கட்சியில சேரீங்களா? அட போப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கட்சியில மாவட்ட செயலாளராக இருந்தது. இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்ன சொல்றான்? நம்ம எதிர்காலத்தை சொல்றோம். ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சி அராஜகம், ஆளுங்கட்சி அராஜகம். நிறுத்துங்கய்யா. எதுக்கு இப்பயே கத்தி எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? பிரஸ் வரட்டும். சரி சரி. ஹலோ அண்ணா, வணக்கம். ஏன்பா, இந்த ஊர்ல இருக்கிறதே 4 சேனல் தான். இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நான் நடைபேரணி ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இல்லண்ணே, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்? ஏடிபிடி பார்ட்டி முத்துப்பாண்டியில நம்ம முனிசிபல் ஆபீஸ் வாசல்ல உட்காந்து கட்சிக்காரனோட தர்ணா பண்ணிட்டு இருக்காரு. அவன் கட்சியில ஏதியா ஆளுக? இங்க பாரு, நம்ம ஆளுக எல்லாம் கரெக்டா இருக்காங்களான்னு எண்ணி பாரு. எல்லாம் இங்க தானே இருக்காங்க. சரி, ஏப்பா சீக்கிரம் உடனே கிளம்பி வாங்க. அண்ணே இருங்கண்ணே, கவர் வாங்கிட்டு வந்துடுறோம். ஏய், நான் தரேன்ப்பா, வாங்க. நீங்க தருவீங்கண்ணே, இவங்கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். வாங்கிட்டு வந்துடுறோம். இப்பெல்லாம் நீங்க பிச்சைக்காரங்க இல்லையா? கட்சிக்காரங்க. போலீஸ் ஒண்ணும் பண்ணாது. வணக்கம் சார். எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு உன்னை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எங்க தலைவா, இப்பவே காசு கொடுத்தா போயிடுவாங்க. கவர் கொடுக்காத. கொடுத்தாலும் போக மாட்டாங்க. ஏன்? உள்ளதான் காசு இல்லையே, வெறும் கவர் தான். உனக்கு இவனுங்க பரவாயில்ல தலைவா, 4 நாள் காசாவது வச்சிருப்பானுங்க. இவங்க எப்படி? முத்துப்பாண்டி சார், இந்த தர்ணாவை பத்தி ஊர் மக்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்றீங்களா? வாங்க கவுனி. ஓகே. தலைவர் பேசும்போது பேக்ரவுண்ட்ல நீ ஐயா சாமி சொல்ற, இவங்களாம் ஒழிக சொல்லணும். எங்க சொல்லு. ஐயா சாமி. நீ மூடு. நானே ஐயா சாமி சொல்றேன், நீங்க ஒழிக சொல்லுங்க. ஐயா சாமி ஒழிக, ஐயா சாமி ஒழிக. ஊழலையும் அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் நாங்க எல்லாரும் கூட்டிருக்கோம். இவங்களை பார்த்தா இப்போதைக்கு கலையிற மாதிரி தெரியல. எதுக்கும் வைஸ் சேர்மனுக்கு ஒரு போனை போடுவோம். கிண்ணி பழமே. காக்கா குருவி கூட இருக்கும்போதெல்லாம் ஃப்ரீயா விட்டுருவானுங்க. இந்த மாதிரி கிளி கூட இருக்கும்போது தான் போனை போட்டு கொல்லுவானுங்க. போடா. வைஸ் சேர்மன் போனை கட் பண்றாரு. சார், பேசாம மினிஸ்டர் பிஏக்கு ஃபோன் பண்ணுங்க சார். ஐயா, கோவிலூர் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு எதிராக ஏடிபிடி முத்துப்பாண்டி தர்ணா பண்றாரு. சேர்மனும் போனை எடுக்கல. என்ன பாட்டி, உடம்பு சரியில்லையா? கையெல்லாம் நடுங்குது. 5-6 தடவை ஒரே தெருவுக்கு வந்தா ஆர்த்தி எடுத்து எனர்ஜி எல்லாம் போச்சு. ஆயா கூட இன்சல்ட் பண்ணுது. யோ, சின்ன ஊரியா, இருக்கிறதே 5-6 தெருவுதான். ரொம்ப கேவலமா இருக்கு. சீக்கிரம் வாங்க ஐயா. அண்ணே, இனி நீங்க போனே பண்ண வேணாம், நேரா தேரடி போயிடுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க ஆஜராயிடுவோம். எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. எல்லாரும் வண்டியில ஏறுங்க. இப்ப என்னப்பா பண்ண போற? அரெஸ்ட்னு தெரிஞ்சு அசிங்கமாயிடும். அண்ணா, ஹோட்டல்ல பார்சல் கட்டுற பேப்பர் தீர்ந்து போச்சா? வண்டியில இருங்க, போய் சாப்பிட்டு வந்துடலாம். போங்க. என்ன பெருசா சமாளிச்சுட்டு தானப்பா. இறங்கும் போது ஹோட்டல் வரல, நம்ம சட்டையை பிடிச்சிருவானுங்க. இறங்கும் போது இவங்களை போலீஸ் பிடிச்சிரும். அப்புறம் இவனுக்கு எங்க நம்மள பிடிக்கிறது? போங்க சார், வண்டி எங்க விடுறது? முதல்ல வாட்டர் வாஷ்க்கு விடு.
சரி நேரமாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போறேன்றியா இல்ல என்னை விட்டுட்டு போறேன்றியா? ஐயோ, இப்படி நீங்க சொல்லும் போது ஆசைப்பட அஜித் மாதிரியே இருக்கீங்க. உலகத்திலே என்ன பார்த்து அஜித்னு சொன்ன முத ஆள் நீதான். உன்னை மறக்கவே மாட்டேன். வா போலாம். நகராட்சி மண்டபத்தில் என்ன கூட்டம்? நகராட்சி முன்னால தர்ணா பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம ஸ்டேஷன்ல இடம் பத்தாதனால சத்திரத்துக்கு கூட்டி வந்திருக்கோம். நானும் மண்டபத்தில் தான் இருக்கேன். அவங்க போகாம நான் வெளியே வர முடியாதியா? எல்லாரும் மொத்தமா கிளியர் பண்ணுங்க. டேய் சிலைக்கு என்ன சொல்லி விட்டுட்டு என்ன இது ஹோட்டலுக்கு கூட்டு போகாம இங்க வந்து டென்ஷன் ஆவான்னு பார்த்தா அப்படி ஜாலியா சுத்துறானுங்க. பின்ன இவனுங்களாம் என்னைக்கு மண்டபத்துக்கு உள்ள வந்திருக்கானுங்க? அப்படியே பின்பக்கமா போய் இலைய வாட்டி போயிடுவானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்காங்க இல்லையா, அதான் ஒரு மாதிரி மிரட்சியில் இருக்கானுங்க. சாரிப்பா, உங்களை தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க கிளம்பலாம். மற்ற கட்சியெல்லாம் வந்தா எப்படி கவனிக்கிறீங்க? எங்களுக்கும் பிரியாணி தலைக்கு 100 ரூபா கொடுத்தாதான் போவோம். அப்புறம் அந்த 100 ரூபாயெல்லாம் ஒரே நோட்டா கொடுத்துறாதீங்க. சில்லற மாத்தி 1 ரூபா காயினா கொடுங்க. அப்பதான் நம்ம தொண்டர்கள்லாம் குதூகலமா இருப்பாங்க. என்ன போலீஸ்னா பயந்துருவோமா? நம்ம கட்சி கொடியை போத்துனா இவனும் பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பான். கேட்டீங்களா ஐயா? சில்லறை மாத்தவே 1 வார காலம் ஆகும் போல. இதுல என்ன வேற கலாய்க்கிறாங்க ஐயா. அது வழி இருக்குதா எஸ்கேப்புக்கு? புடவை அவுத்து கொடுமா. யோ பிரஸ், தேரடிக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சியா? எல்லாரும் நிக்கிற இடத்துலயே நடந்துகிட்டு இருக்காங்க. இது என்னமோ நூதன போராட்டம் நினைச்சு ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னுமாயா நீங்க கவரை வாங்கல? அட கவரை விடுங்கண்ணே, வண்டி சாவியை வாங்கி வச்சுட்டு தர மாட்டேங்கிறான். காலையில இருந்து கொலைப்பட்டினியா கூடவே உட்கார்ந்துருக்கும். வராத பிரஸுக்கு தான் வாக்கிங் போயிட்டு இருக்காங்களா? இனிமேல் வாங்கடான்னு வீட்டுக்கு கூப்பிட்டா கூட நடந்து வர மாட்டாங்க போல இருக்கு. மானம் போகுது. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்காங்களே. யோ அட என்ன கொடு. ஸ்கூல் டயத்துல NCCல போட்ட நாட், அதுக்கப்புறம் இப்பதான் போடுறேன். புடவை கொடு. இதை நான் கீழே போட்டுறேன். இதை பிடிச்சின்னு நீ இறங்கிடு. அம்மா பத்திரமா இறங்கி போமா. I love you. I too love you செல்லோ. சார் யாரு? நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரா? மானத்தை வாங்க வந்துகிறார். எவன் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவனே பார்த்துட்டானே. பாத்தியா, பசு மாட்டையும் எரு மாட்டையும் ஒன்னா கட்டின மாதிரியே இருக்கு. எங்க நீங்க வேஷ்டி இல்லாம இருக்கீங்க, நான் சேலை இல்லாம இருக்கேன். அவர் பாட்டுக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு போட்டாருன்னா சும்மாரு. நீ வேற எடுத்து கொடுத்துருப்பா. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருப்பா. கான்ட்ராக்டர் எவ்வளவு கமிஷன் வாங்கினேன்? 5 மேல 1 ரூபா போட்டு 5 லட்சத்தி ஒன்னா கூட விட்டுறேன். வெளியில் நம்ம தொண்டர்கள்லாம் பசி வெறியில இருக்கானுங்க. இந்த ரூம்ல தான் பிரியாணி போட்டல இருக்குதுன்னு சொன்னேன். கதவை உடைச்சிட்டு உள்ள பாஞ்சிருவானுங்க. பணமா மானமா முடிவு பண்ணிக்க.